புதுச்சேரி தேங்காய் திட்டு மரப்பாலம் மின் நிலையம் சுற்றுச்சுவர் ஒட்டியுள்ள வாய்க்கால் சீரமைக்கும் பணியின் போது எதிர்பாராமல் நடந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் நிவாரணத் தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் உயிரிழந்த பாக்யராஜ், ராஜேஷ் கண்ணன், அந்தோணிசாமி, கமலஹாசன், பாலமுருகன் ஆகிய 5 நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சமும், காயமடைந்த 3 நபர்களான சீனிவாசன், பாலமுருகன், குணசேகரன் ஆகியோருக்கு தலா 3 லட்சமும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். உடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். திண்டிவனம் வட்டம் மானூர் எல்லையில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ அருள்மிகு பச்சைவாழி அம்மனுக்கு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் ஸ்ரீ பார்வதி தாயார் ஸ்ரீ பச்சைவாழி அம்மனாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து பூங்கரகம் கோயிலை உட்பிரகாரம் வந்து குளக்கரை சென்று தீமிதி திடலை வந்தடைந்தது. தொடர்ந்து சக்தி கரகம் தீக்குடத்தில் இறங்க தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து 3 முறை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர்கள் ராமமூர்த்தி, சுப்பிரமணியன், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பள்ளக்கில் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சகுந்தலா அம்மாள் பரம்பரை அறங்காவலர் மணிகண்டன், அறங்காவலரின் அதிகாரம் பெற்ற முகவர் செய்திருந்தனர். வில்லியனூர் மணவெளியில் லயம் புதுச்சேரி சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கவிஞர் புதுவை குமார் தலைமை ஏற்க சமூக சேவகர் கருணாகரன் முன்னிலையில் வெல்வம் ஃபவுண்டேஷன் தசரதன், சமூக சேவகி பிரியா ராணி, புதுவை பல்கலைக்கழக துணை பேராசிரியர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். பெற்றோர்கள் சார்பில் பேராசிரியர் ரமாதேவி நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிலம்பம் ஆசிரியர் லயன் அன்புஜெகன் செய்திருந்தார். பயிற்சி பெற்ற மாணவர்கள் சிலம்பம் சுழற்றி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். வானூர் வட்டம் வாழப்பாட்டம்பாளையம் கிராமத்தில் புதிய மகா மண்டபம், 3 நிலையுள்ள ராஜகோபுரம், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர் சுவாமிகளுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பெற்று, மேலும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் புதிய ராஜகோபுர திருப்பணிகள் முடிந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் புதன்கிழமை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், வாஸ்து சாந்தி, ரக்ஷா பந்தனம், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜை ஹோமம், மகா தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜையும், விசேஷ சந்தி, 3ஆம் கால யாக பூஜை, அஷ்டபந்தனம், சாத்துதல், மகா தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். ब्रह्मण्योगं शुभ्रमाजिस्वेद जगद्दुर्गाः संवत्सरो पिडो वर्णयानः सर्वविद्यानाम् ईश्वर सर्वभूतानां
ரெட்டியார்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் கழிவுநீர் விஷவாயு தாக்கி 3 உயிர்கள் பறிபோகியுள்ளன. செய்தி அறிந்து புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பாளர் கணபதி, மாநில துணை அமைப்பாளர் வடிவேலு உள்ளிட்ட நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று ஆறுதல் கூறி விவரங்களை கேட்டறிந்தனர். அப்பொழுது மாநில அமைப்பாளர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் இது மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்தது கிடையாது. இந்த சம்பவம் மாநில மக்களை அதிர்ச்சியில் ஆக்கியுள்ளது. கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமாக இது மாதிரி லேசான விஷவாயு கசிவு இருந்து வந்தது. இதனை பலமுறை அதிகாரிகளிடம் குறிப்பிட்டும் அதை சுத்தம் செய்யாமல் அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கோடு இருந்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்த குடும்பத்திற்கு எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா சார்பிலும் எங்கள் கட்சி தலைவர் மருத்துவர் சின்னையா சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினர். பேட்டியின் பொழுது நகர தலைவர் தமிழ்செல்வன், நகர துணை செயலாளர் சரவணன், உழவர்கரை தொகுதி மாணவர் சங்க செயலாளர் அனந்த், மாநில வன்னியர் சங்க பொறுப்பாளர் மணிரத்னம், பாட்டாளி தொழிற்சங்க பேரவை பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுநகரில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியான விஷவாயு வீடுகளின் கழிவறை வழியாக வெளியேறியதால் ரெட்டியார்பாளையத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் உடல் நலம் பாதிக்கப்பட்ட சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து அறிந்த சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் புதுச்சேரி சட்டசபை முற்றுகை போராட்டம் மேற்கொண்டனர். மேலும் இதுகுறித்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் இனி புதுச்சேரியில் நடக்காதவாறு செயல்பட அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு கேட்டுக்கொண்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, இன்னைக்கு பொதுப்பணித் துறை செயலிழந்து இருக்குது. அதனுடைய எதிர்வழியாக உயிரிழப்புகள் அந்த பணித்துறையினுடைய நிர்வாக குறைகளால் ஏற்கனவே முதலாளர்பேட்டையில் இந்த வாய்க்கால் சீரமைப்பு பணியில் திட்டமிடல் இல்லாததுனால ஒரு 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தாங்க. நேற்று தான் அவங்களுக்கு 10 லட்ச ரூபா ஒவ்வொரு குடும்பத்தை நிவாரணம் கொடுத்துக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏழை கூலி தொழிலாளர்கள், வெளியூர்லேருந்து இங்கே வேலை செஞ்சு காண்டுக்காரங்கிட்ட வேலை செஞ்சு அவங்க உயிரை இழந்து போய்க்கிறாங்க. அதேமாரி இன்னைக்கு குடியிருப்பு பகுதியில் ஒரு சோக நிகழ்ச்சி நடந்துக்குது. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 மகளிர், இன்னைக்கு 5 வயசு ஒரு இளம் பெண்ணு கூட அதுல பாதிக்கப்பட்டு செத்துக்கிறாங்க குழந்தை. அப்ப ஒரு செந்தாமரைன்னு ஒரு அம்மா, செல்வராணின்னு ஒரு 5 வயசு பொருள விஷவாயு வாங்கி, அதாவது கழிவுநீருடைய வெளியேற்றம் சரியா இல்லாததுல இன்னைக்கு நகராட்சி பகுதி, இன்னைக்கு புதுச்சேரி நகராட்சி, உழவர்கரை நகராட்சிலாம் ஏற்கனவே திட்டமிட்டு அந்த கழிவுநீருக்கெல்லாம் பாதாள சாக்கடை இணைப்பு கொடுத்து எல்லாரும் கழிவுநீர் தான் பாதாள சாக்கடை இணைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், பெரிய ஸ்கீம் போட்டு இதுக்கு உண்டான பணம் செலவு பண்ணி அந்த அந்த பணியெல்லாம் நடந்துன்னு இருந்தது. ஆனா இதை சரியான திட்டமிடல் இல்லாதனால அந்த கழிவுநீரை சரியான முறையில் சுத்திகரிப்பு பண்ணி வெளியில அனுப்பாதனால அது விஷவாயுவா மாறி இன்னைக்கு வீடுகளில் பரவி உயிரிழப்பு ஏற்படுத்துக்குது. இதுக்கு முழுக்க பொதுப்பணித்துறை நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. அதுல முக்கியமா போனா இந்த அமைச்சர் ஒரு கண்காணிப்பு இல்லாதனால எல்லா துறையிலையும் அமைச்சர் கீழே இருக்கிற இந்த துறைகள்ல எந்த துறையிலையும் ஆள் பற்றாக்குறை. இன்னைக்கு பார்த்தா பிடபிள்யூ பப்ளிக் ஹெல்த்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏஐ கூட கிடையாது. ஒரு ஜேயோ 2 பகுதியை பாக்குறாங்க. ஒரு 3 துறையை பாக்குறாரு. ஒரு ஏஐ காலி பணியிடம் வந்த பிறகு அவங்களாம் 3 மாசம் 4 மாசம் போடாம இருக்கிறாங்க. பிஎன்ஆர் சென்டர்னு சொல்லக்கூடிய இந்த நகர பகுதியை சுற்றி வரக்கூடிய இந்த ரோடு எல்லாம் பராமரிக்கக்கூடிய ரிட்டையர் ஆகி போய் 3 மாசம் ஆகுது. இன்னைய வரைக்கும் அந்த போஸ்டிங் இருப்பாள். அப்ப இந்த நிர்வாக சீர்கேடால கண்காணிப்பு இல்லாதனாலையும் இன்னைக்கு விபத்து ஏற்பட்டு சாவறதோட இன்னைக்கு கழிவுநீர் இந்த பிரச்சனையால ஒரு 3 அதாவது விலை மதிக்க முடியாத உயிர்களை இழந்திருக்கிறோம். இந்த சோகத்தை உங்ககிட்ட பகிர்ந்துன்னு வருங்காலத்துல இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இந்த நடந்த சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பு எடுக்கணும்ன்ற வைக்கணும். அதே நேரத்துல இவங்களுக்கு உண்டான நிவாரணம் ஒரு பெரிய தொகையா அறிவிக்கணும்னு நாங்க மியூசியம் அவர்களை கேட்கறதுக்கு நாங்க போறோம். நடக்குது. இதை நான் சொல்ல தேவையில்ல, இது மக்களே சொல்லிட்டாங்க ஏற்கனவே தேர்தல். அப்ப இதை அவங்களே உணர்ந்து அவங்களே தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். இதை நாங்க சொல்லி தெரியணும் இல்லை, அவங்களுக்கே தெரியணும். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படும் ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையம் தற்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புனரமைப்பு மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகள் மேற்கொள்ளும் பொழுது பேருந்து நிலையத்திலுள் பேருந்துகள் வந்து செல்வது மிகவும் சிரமமாக உள்ளது. ஆகையால் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்க ஏதுவாக புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பது குறித்து ஆலோசனைகள் மற்றும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி இறுதியாக பேருந்து நிலையம் மாற்றுவது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில்
ஆலோசனை நடைபெற்றது. ஆலோசனையில் பேருந்துகள் வந்து செல்வதற்கு ஏதுவாக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு ஏற்றவாறு உள்ளதா எனவும் மற்றும் சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறைகள் சரியான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதா மற்றும் பொதுமக்களுக்கு ஏதுவாக நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும், தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் பேருந்து நிலையத்தில் வந்து செல்வது குறித்து விவரமாக ஆலோசிக்கப்பட்டது. ஆலோசனையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம், ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உருளையன்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள், மின்துறை உதவி பொறியாளர் ஜேம்ஸ் மற்றும் புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள், தமிழக அரசு போக்குவரத்து துறை பிரதிநிதிகள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், மேலும் புதுச்சேரி தனியார் பேருந்து உரிமையாளர் நலசங்கத்தை சேர்ந்த சங்க நிர்வாகிகள், புதிய பேருந்து நிலைய கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். எஸ்பி டிராஃபிக், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பஸ் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கூட வந்து அவராக இருக்கிறாங்க. ஆர்டிஓ ப்ளஸ் வந்து சொன்ன மாதிரி எஸ்பி டிராஃபிக் இருக்கிறாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிறவங்க, சேதராப்படம் போகிறவங்க, அந்த சைடு காட்டாக்கும் போகிற வண்டிங்களாம் அங்கே வந்து கொடுக்குறோம். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்கிறோம். அது வந்து நீங்கள் டீம் ஒர்க் பண்ணீங்க. அதை எப்படி செய்யலாம், இல்லை பசங்களை கொஞ்சம் ஸ்டே பண்ணி இல்லை ஒரு டைமுக்கு வரணும்னா அங்கே நிறுத்தி கூட எடுத்தாரு சொல்லி ஃபுல்லாக வந்து நிறுத்தி வராங்க. அதுக்கு நம்ம என்னன்னா இந்த வே இருக்குது இல்லைங்களா, வண்டி என்ட்ரி எக்ஸிட், அதில் வந்து நம்ம வந்து ஜீப்ரா கிராசிங் மாதிரி போட்டு அந்த இடத்துங்களில் வண்டியை வந்து யாரும் நிறுத்தக்கூடாது. அந்த அப்போ இந்த வண்டியை சுற்றி வரதுக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து இந்த கடலூர் மார்க்கமாக போகிறது மட்டும்தான் நீங்கள் அங்கே கேட்டு போட்ட பிறகு வெளியே வரணும். அப்போ என்ன செய்யணும், மற்றவங்க வந்து சுற்றி வர்றதுக்கு ஈஸியாக இந்த ஒரு 20 அடி 25 அடியில் நம்ம புதுவையில் 152 தொடக்கப் பள்ளிகள், 33 நடுநிலை, 44 உயர்நிலை, 44 மேல்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் 273 அரசு பள்ளிகள் உள்ளது. இந்த பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. கோடை வெயிலின் தாக்கத்தால் பள்ளி திறப்பு 6ஆம் தேதிக்கு பதிலாக 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அனைத்து அரசு பள்ளிகளும் 12ஆம் தேதி திறக்கப்படுகிறது. இதற்காக ஆயத்த பணிகளில் அரசு பள்ளிகள் ஈடுபட்டுள்ளன. பள்ளிகளில் சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பள்ளிகள் சுத்தப்படுத்தப்பட்டு வருகின்றன. தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றுதல், குடிநீர் தொட்டி சுற்றப்படுத்துதல், கழிப்பறைகளை சீரமைத்தல், பல்வேறு பணிகளை சுகாதார பணியாளர்கள் மேற்கொண்டுள்ளனர். நடப்பு கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகள் முழுமையாக CBSE பாடத்திட்டத்திற்கு மாறுகிறது. அதோடு பள்ளி திறக்கப்படும் நாளிலேயே பாடப்புத்தகங்கள் வழங்கவும் கல்வித்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. ரெட்டியார்பாளையம் புதுநகரை சேர்ந்தவர் செந்தாமரை. இவர் தனது வீட்டில் கழிவறைக்கு சென்றுள்ளார். கழிவறை சென்ற சிறிது நேரத்தில் விஷவாயு தாக்கி மயக்கம் போட்டு கீழே விழுந்துள்ளார். இதை அறிந்த அவரது மகள் காமாட்சி செந்தாமரையை மீட்க செல்லும் போது அவரும் விஷவாயு தாக்கியதில் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். அலறல் சத்தத்தை கேட்ட காமாட்சியின் மகள் பாக்கியலட்சுமி சென்று பார்க்கும் பொழுது அவரும் மூச்சு திணறி மயங்கி விழுந்துள்ளார். இதனை அறிந்த அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக 3 பேரையும் மீட்டனர். இதில் செந்தாமரை மற்றும் அவரது மகள் காமாட்சி ஆகியோர் கழிவறையிலேயே விஷவாயு தாக்கியதில் இறந்து விட்டனர். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த 15 வயது சிறுமி செல்வராணி மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகிய இருவரும் விஷவாயு தாக்கியதில் மயக்கமடைந்தனர். இதில் செல்வராணி உயிரிழந்து விட்டார். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் வசிக்கும் மக்களை உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தனர். தொடர்ந்து அப்பகுதிக்கு நகராட்சி ஊழியர்கள் அந்த கழிவுநீர் வாய்க்காலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கழிவறை சென்றபோது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பெண்கள் விஷவாயு தாக்கியிருந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கழிவறையில் உற்பத்தியான நச்சு காட்டுனால ஒரு 5 பேர் வந்து உடம்பு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு மெசேஜ் எங்களுக்கு கேள்விப்பட்டதும் எங்கள் மருத்துவ குழு இங்கே வந்து ஆய்வு செஞ்சதில் 3 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. அதில் 2 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. யூஸ்வலாக கழிவறையிலையோ இல்லை பாதாள சாக்கடையிலையோ அது நச்சு காற்றுகள் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இல்லைன்னா மீத்தேன், இதில் இந்த 3 காற்றுகள் வந்து வெளியில் மேலே எவாப்ரேட் ஆகணும். அது போகாமல் கழிவறைக்குள்ளே வந்து 3 அறையில் இருந்ததுன்னா அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன்லாம் கம்மியாகி அந்த நச்சு காற்றை ஜனங்க ப்ரீத் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம். நினைவில்லாமல் போகலாம், மூச்சு திணறல் வரலாம், உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அது வந்து இதில் வந்து இன்றைக்கி 5 பேர் அஃபெக்டாக இருக்காங்க. அதில் 2 பேர் நல்லா இருக்காங்க.
3 பேர் இறந்துருக்காங்க. 3 பேரில் வந்து 72 வயசு பாட்டி ஒருத்தங்க, 54 வயசு ஒரு பெண்மணி ஒருத்தங்க, அப்புறம் ஒரு 15 வயசு பொண்ணு ஒன்று. இது வந்து ஒரே வீட்டில் ஆகல, 3 வீட்டில் ஆயிருக்குது. அது வந்து என்ன காரணங்கிறத வந்து இப்போ பிடபிள்யூடி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் வந்து கலெக்டர்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேருந்து அந்த கேஸ் லீக் ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுப்பணித்துறையை கண்டித்து ரங்கசாமி ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ நேரு மற்றும் சமூக அமைப்பினர் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் நடக்கக்கூடாது, சம்பவ இடத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதல்வரை சந்தித்து மனு அளித்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். ரெட்டியார்பாளையத்தில் உயிரிழப்பு வருந்தத்தக்கது. உயிரிழந்த சிறுமி குடும்பத்திற்கு ரூபாய் 30 லட்சம், 2 பெண்களுக்கு தலா ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் உடனடியாக தரப்படும் என தெரிவித்தார். முன்னதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அரசு நிவாரணமாக கொடுக்கின்றது. அந்த பெண்ணுக்கு படிக்கின்ற அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்திற்கு 30 லட்சம் நிவாரண உதவி வழங்குவதற்கு உறுதி செய்திருக்கிறது. இது உடனடியாக அந்த குடும்பத்தாருக்கு வழங்கப்படும். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் கழிவறை சென்றபோது விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மயங்கியிருந்த பாக்கியலட்சுமி உடனடியாக மீட்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விஷவாயுவால் தாக்கப்பட்ட பாக்கியலட்சுமி என்ற பெண்ணை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். தொடர்ந்து அவர்களது உறவினர்களிடம் சம்பவம் குறித்து விரிவாக கேட்டறிந்து இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்து எடுத்துரைக்க உள்ளதாக தெரிவித்தனர். கடைக்கு மாற்றி அப்ஜெக்ஷன் வச்சு கொஞ்சம் தைரியமா இருக்கு. திண்டிவனம் வட்டம் பூதேரி ஸ்ரீ பொன்னியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய திருவிழா காப்பு கட்டும் வைபோகத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான கூழ்வார்த்தல் திருவிழா குளக்கரை சென்று கரகம் ஜோடித்து கிராம வீதி வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் ஊர்வலத்தில் திரளான பெண்கள் கூழ்குடங்களை சுமந்தபடி கூவலில் வந்தடைந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயங்களில் கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தி கிராமம் முழுவதும் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சரின் பரிந்துரையின்படி புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இருந்த செல்வி ஆர்த்தியின் பெற்றோரிடம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இறப்புக்கான முதல் தவணையாக 50% நிதியாக ரூபாய் 4,12,500 மற்றும் புதுவை அரசின் கூடுதல் நிவாரணமாக ரூபாய் 3 லட்சம் ஆக மொத்தம் ரூபாய் 7,12,500 நிதிக்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் எதிர்பாராத விபத்தில் இறக்கும் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் இழப்பீட்டுத் தொகையாக முதலமைச்சர் ரங்கசாமி செல்வி ஆர்த்தியின் பெற்றோரிடம் சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், பிரகாஷ்குமார், துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் காமராஜர் சிலை ராஜா திரையரங்கம் அருகில் மத்திய அரசை கண்டித்து SC, ST, MBC, OBC மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை குழி தோண்டி புதைக்கும் தேர்வான நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து அவர்கள் 2024 நீட் தேர்வு முடிவு நகலை தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அதனை தண்ணீர் ஊற்றி அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அனுமதியா